இன்றைய ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா ஒன்றுபட்டு இருந்த நிலத்தின் பெரும்பகுதியை ஒரு பெண் சுமார் 27 ஆண்டு காலம் அரசாட்சி செஞ்சுருக்காங்க. அதுவும் அவ்வப்போது ஏற்பட்ட கலகங்கள், போர்கள் இவற்றை சமாளித்து நிகரற்ற அதிகாரத்தோடு அவங்க அரசாட்சி செஞ்சுருக்கிறாங்க. தன்னோட பேரன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இவங்களோட அரசாட்சிங்கிறது நீண்ட காலம் இருந்திருக்கு. வாராங்கல்லில் உள்ள கோட்டையின் மதில் சுவரை உயர்த்தி கட்டியும் உள்மதிலை புதிதாக கட்டியும் செப்பனிட்டவங்களும் இவங்க தான். 13ஆம் நூற்றாண்டில் ஆந்திரா பகுதியை ஆண்ட ராணி ருத்ரமாதேவியின் கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணி ருத்ரமாதேவியின் தந்தை பெயர் கணபதி தேவா. இவர் காக்கத்திய அரசின் தலைநகர் வாராங்கல்ல இருந்து இவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. காக்கத்திய அரச குலம் கிபி 1150 கிபி 1320 வரைக்கும் இவங்களோட அரசாட்சி தான் இருந்திருக்கு. காக்கத்திய அரசின் மிக வலிமையான அரசராக வரலாற்றில் அறியப்பட்டவர் கணபதி தேவா தான். அவர் மொத்தமாக 63 ஆண்டுகள் அரசாட்சி செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு ஆண்மகன் கிடையாது, மகள் ருத்ரமாதேவி மட்டும்தான். அதனால் 1263ஆம் ஆண்டில் தன்னோட மகளை அரசோட அந்த தலைமை பொறுப்பில் அறிவிக்கிறாரு கணபதி தேவா. இருந்தாலுமே 1269 வரைக்கும் ருத்ரமாதேவி நேரடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது மாதிரி எந்த ஒரு வரலாற்று செய்திகளுமே இல்லை. தன்னுடைய தந்தையான கணபதி தேவா தான் தொடக்க காலத்தில் ருத்ரமாதேவிக்கு வழிகாட்டியாக அரசை நடத்துறதுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் ராணி ருத்ரமாதேவியோட அந்த ஆட்சி காலம்ங்கிறது 1262 இருந்து தான் கணக்கிடுறாங்க. ராணி ருத்ரமாதேவி கருவில் இருக்கும்போதே அவர் ஆண் குழந்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் கணித்திருந்ததாகவும், ருத்ரமாதேவி பெண்ணாக பிறந்த போதும் அவருக்கு கணபதி தேவா ருத்ரதேவா அப்படிங்கிற ஒரு ஆண் பேரை தான் சூட்டியிருந்ததாகவும் செவிவழி செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. 14 வயது வருவதுக்குள்ளேயே ருத்ரமாதேவிக்கு கணபதி தேவா போர் தந்திரங்கள், போர் முறைகள், அரச தந்திரங்கள் அனைத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க. பொதுவாக தோன்றும் இடங்களில் தன்னுடைய மகளை ஆண் உடையிலே தோற்றமளிக்க செய்தவராகவும் கணபதி தேவா இருந்திருக்கிறாங்க. ருத்ரமாதேவிக்கு சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த அரசரான இந்துசேகரின் மகன் வீரபத்ரர் என்பவரை மணம் முடித்தார் கணபதி தேவா திருமணம் செஞ்சு கொடுத்ததாகவும் தெரிய வருது. காக்கத்திய அரச குல வரலாற்றில் போரில் தோற்று போன மற்ற அரசர்களோடும் சண்டை ஏற்படாத வண்ணம் மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கையாகவும் பல திருமணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாளுக்கியர்களோட 1240 வாக்கில் ஏற்பட்ட போரின் போது அவங்கள வென்று கணபதி தேவா உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற ஒரு குறிப்புகளும் நமக்கு தெரிய வருது. கணபதி தேவா 1650களில் நடந்த போரில் பாண்டியர்கள்ட்ட தோற்றதாகவும், அதுக்கப்புறமா அந்த தோல்விக்கு பிறகு முழு ஆட்சி பொறுப்பையும் ருத்ரமாதேவிட்ட ஒப்படைச்சிட்டு அரச பொறுப்பில் இருந்து ஒதுங்குகிறாரு. தேவைப்பட்ட நேரத்தில் வழிகாட்டுற பொறுப்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. 1263ஆம் ஆண்டு ருத்ரமாதேவி முழுமையான ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் தெரிய வருது. 1266 வெட்டப்பட்ட திரிபுராந்தகம் கல்வெட்டு, 1269ஆம் ஆண்டு வெட்டப்பட்ட டுக்கி கல்வெட்டு போன்றவற்றில் கணபதி தேவா அரசராக இருந்திருக்கிறார் அப்படின்னும் ருத்ரமாதேவி அரச பொறுப்பில் இருந்திருக்கிறாங்கிற குறிப்புகளும் தெரிய வருது. 17ஆம் நூற்றாண்டு நூலான பிரதாப சரித்திரத்தில் ருத்ரமாதேவி குறித்து குறிப்புகள் இருக்குது. அதில் அவங்களுடைய சகோதரர்களும் கணபதி தேவாவின் இளைய அரசியின் மகன்களுமான அரிகாரும் முகாரி தேவாவும் கலகம் செஞ்சுட்டு வாராங்கல்ல கைப்பற்றியதாகவும், அப்போ ருத்ரமாதேவியை அங்கிருந்து விரட்டப்பட்டதாகவும் குறிப்புகள் தெரிய வருது. பின்னர் ருத்ரமாதேவி தன்னுடைய ஆதரவாளர்களை சேர்த்துட்டு மறுபோரில் ஈடுபட்டு தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்களை வென்றும் கொன்றும் அதுக்கப்புறமா அரச தலைமைக்கு திரும்பியதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த நூலின் சம்பவங்களுக்கு வேறு வரலாற்று ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. பொதுவாக 1265 முதல் 1274 வரை ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களுக்கு தெளிவான வரலாற்று சுவடுகள் இல்லை அப்படின்னும், ருத்ரமாதேவி பெண்ணாக அரசு தலைமையில் இருந்ததை விரும்பாத அவங்களுடைய உறவினர்கள் பலர் உட்கலகங்கள் செய்ததாகவும் பல செய்திகள் நமக்கு தெரிய வருது. பிரதாப சரித்திர நூல் சில மன்னர்கள் காக்கத்திய ராஜ்யத்தில் சுதாபான ஆச்சரிய என்ற பட்டங்களை
பெற்றதாகவும் வந்து இந்த பட்டியலில் வந்து நமக்கு தெரிய வருது. அந்த பட்டியலோட காலம் வந்து 1275 1290 எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களோட கருத்தாக இருக்குது. அந்த பட்டியலில் மகாபிரதான கன்னர நாயகா, மகாபிரதான கணபதி தேவா மகாராஜுலு, நிசாங்க மல்லிகார்ஜுன நாயகா, அம்பதேவா கயஸ்த குல்தர் அப்படிங்கிற வாசகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்றைய வாரங்களோட பெயர் வந்து ஓரக்கல்லு அப்படிங்கிற பெயரை வந்து சொல்லி அழைத்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இந்த பட்டியலில் கடைசியில் உள்ள பெயர் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இந்த வீடியோவோட இறுதியில் வந்து பார்க்கலாம். கணபதி தேவா தன்னுடைய உச்சசக்தியுடன் விளங்கிய போது அவருடைய அரசின் பகுதிகளாக விளங்கிய ஆந்திர கரையோர பகுதியை நரசிம்ம பானுதேவா என்ற கஜபதி குலத்தை சேர்ந்த அரசர்கள் வந்து முற்றுகையிட்டு பிடித்து கொண்டதாகவும் அவங்கள வந்து ருத்ரமாதேவி பொட்டி நாயகா, புரோலி நாயகா என்ற 2 தளபதிகள் தலைமையில் படையை வந்து அனுப்பி வென்றதையும் வந்து திராக்சாரமம் கல்வெட்டுகள் மூலியமாக நமக்கு தெரிய வருது. திராக்சாரமத்தில் உள்ள பீமேஸ்வரர் ஆலயத்தில் காரபார்த்தி ஜுராய ரெட்டி என்ற அரசின் 1278 பொறித்து வைத்துள்ள கல்வெட்டுகள் தான் இந்த காக்கத்திய ருத்ரதேவ மகாராஜரின் அடியான் என்ற குறிப்பும் வந்து தெரிய வருது. இந்த குறிப்புகள் மூலமா அந்த ருத்ரமாதேவி வலிமையான காக்கத்திய அரசியாக விளங்கியதாகவும் நமக்கு தெளிவாகவே தெரிய வருது. கணபதி தேவாவின் கடைசி காலங்களில் காக்கத்திய அரசின் தெற்கு பகுதி எல்லைகளாக இருந்த நெல்லூர், கடப்பா பகுதிகளை அவங்க வந்து ஆண்டதாகவும் தெரிய வருது. பாண்டியர்கள் வைத்த சிதம்பரம் கோயில் கல்வெட்டுகளில் பாண்டிய அரசன் விக்ரமன் ஆண் பெயரில் அரச புரியும் ஒரு பெண்ணிடம் யுத்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து திரும்பி விட்டதாகவும் ஒரு குறிப்பு மூலயமா நமக்கு தெரிய வருது. இது வந்து ருத்ரமாதேவியின் மீதான அச்சத்தினாலும் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லை அப்படின்னாக்கா அவரவர் அந்தந்த பகுதியை ஆளும் உடன்படிக்கையை இருபுறமுமே எடுத்துக்கொண்டு அமைதியாகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இருக்குது. ஆனால் பாண்டியர்கள் ஆக்கிரமிப்பில் இருந்த சில பகுதிகளை ருத்ரமாதேவியின் படைத்தலைவர்கள் வென்று அவற்றை வந்து கோவில்களுக்கு அளித்திருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருப்பதை பார்க்கறதுனால ருத்ரமாதேவியின் படைத்தலைவர்கள் அல்லது சிற்றரசர்களாக இருந்தவர்கள் வந்து இந்த பகுதிகளை வந்து மீண்டும் வெற்றி கொண்டு காக்கத்திய அரசுடன் இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் தெலுங்கானா கல்வெட்டுகளில் ருத்ரமாதேவி இந்த படையெடுப்புகளை முறியடித்ததோடு யாதவர்களது பிரதேசத்தையும் வென்று தனது ஆட்சி பிரதேசத்தில் இணைத்து கொண்டதாக குறிப்புகள் வந்து நமக்கு தெரிய வருது. பிரிதாப சரித்திரத்தில் மகாதேவா ஒரு வாரங்கல் நகரை வந்து 15 நாட்கள் முற்றுகையிட்டதாகவும் ருத்ரமாதேவி யாதவர்களின் 3 லட்சம் வீரர்களையும் 1 லட்சம் குதிரைப்படைகளையும் அழித்து யாதவர்களை அவர்களது தலைநகரமான அந்த தேவகிரிக்கு விரட்டியதாகவும் குறிப்பும் வந்து இருக்குது. ஆனால் இந்த எண்கள் பார்த்தாக்க பெரும் எண்ணிக்கையிலான எண்களாக மிகைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் ருத்ரமாதேவி யாதவர்களின் படையெடுப்பை முறியடித்து தனது ஆட்சி பிரதேசத்தை இழக்காது ஒரு சக்தியோட ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இதுவும் வந்து நமக்கு தெரிய வருது. காகத்திய அரசின் தென்பகுதியில் காயஸ்த குலத்தை சேர்ந்த அரச குலத்தவர்கள் சிலர் சிற்றரசர்களாக இருந்திருக்கிறாங்க. ஜன்னிக தேவா, திரிபுராரி தேவா என்ற 2 காயஸ்த வம்சத்தை சேர்ந்த சகோதரர்கள் ருத்ரமாதேவியின் காலத்தில் அவருடன் இணக்கமாக தோழமையுடன் இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் அவர்களுடைய இளைய சகோதரன் அம்பதேவா என்பவர் 1272 காயஸ்த குலத்தின் பொறுப்புக்கு வந்தபோது தொடக்கத்தில் ருத்ரமாதேவிக்கு இணக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் விரைவில் காக்கத்திய அரசை தான் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுறதுனால அம்பதேவா வந்து ருத்ரமாதேவியுடன் போர் தொடுத்திருக்கிறாங்க. இது வந்து 1290 ஏற்படுத்தப்பட்ட அந்த திரிபுராந்தகம் கல்வெட்டுகளில் அம்பதேவா எவ்வாறு ருத்ரமாதேவியின் படையை சேர்ந்த அந்த 75 நாயக்கர்களின் தலைகளை வெட்டினார் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் மூலமா நமக்கு தெரிய வருது. அந்த 75 பேர் வந்து ருத்ரமாதேவியோட முக்கிய படைத்தலைவர்களாகவும் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 1289 அம்பாதேவாவின் படைகளால் ருத்ரமாதேவி போரில் கொல்லப்பட்டதாகவும் அந்த காலத்தில் ருத்ரமாதேவியின் தலைமை தளபதியாக இருந்தவர் மல்லிகார்ஜுன நாயகா நல்கொண்டா என்ற இடத்தில் உள்ள சாண்டுபட்லா கல்வெட்டில் ருத்ரமாதேவியின் அவருடைய தளபதியும் மல்லிகார்ஜுன தேவாவும் சிவலோக பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து குறிப்பு தெரிய வருது. இந்த கல்வெட்டு மல்லிகார்ஜுன தேவாவின் மகன் இம்மடி மல்லிகார்ஜுன தேவாவால் ஏற்படுத்தவும் படுது. வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றின்படி இந்த நேரத்தில் ருத்ரமாதேவிக்கோட வயசு வந்து 80 ஒட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அவர் வந்து படையை நடத்தி இருக்காவிட்டாலுமே தன்னுடைய தளபதி மல்லிகார்ஜுன தேவா உற்சாகம் தர படையுடன் சென்றிருக்க வேண்டும். ருத்ரமாதேவிக்கு பின் வந்த காகதிய அரசரான பிரதாபருத்ரா 1291 அம்பதேவாவை வென்று மீண்டும் காகதிய அரசை வந்து தொடர்ந்ததாகவும் சொல்றாங்க. ஆனால் இவர் தான் காகதிய அரசின் கடைசி அரசராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. இவங்களுக்கு பின்னாடி விஜயநகர அரசுகள் வந்து தோன்றி இருக்குது. வாரங்கல் கோட்டையை சிப்பனிட்டும் ஒரு புதிய மதிலை கட்டி வலுவாக்கி தன்னோட ஆட்சி காலத்தில் ருத்ரமாதேவி வந்து வச்சிருந்ததாகவும் 180 அடி அகல அகலிகளும் அப்போது வெட்டப்பட்டிருக்குது. சுயம்பு தேவா என்று அழைக்கப்பட்ட காக்கத்திய வம்சத்தின் குலதெய்வமான சிவனுக்கு ரங்க மண்டபம் என்ற பெயரில் ஒரு கோயிலையும் வந்து வாரங்கல்ல வந்து ருத்ரமாதேவி வந்து கட்டியிருக்கிறாங்க. ருத்ரமாதேவிக்கு 3 பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்ததாகவும் ஆண் வாரிசு இல்லாததுனால தன்னுடைய மகளின் மகனான பிரதாப ருத்ராவை தன்னுடைய அரசியல் வாரிசாக நியமிச்சிருக்கிறாங்க ருத்ரமாதேவி. ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் ருத்ரமாதேவி என்ற பெயர் இன்று வரையுமே பேசப்படும் பெயராக உள்ளது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தன்னோட காலம் முழுவதும் தனது அரசை சுற்றியிருந்த அரசுகளின் சிறு சிறு கலகங்களை அடக்கி சுமார் 27 ஆண்டு காலம் அரசியாக நிலைத்த ருத்ரமாதேவியோட சாதனை தான் இது. இவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே வலிமையான அரசியாக தன்னுடைய 80வது வயது வரை ஆட்சி பொறுப்புல இருந்த ருத்ரமாதேவி குறிப்பிடத்தக்க அரசியாக நிலைச்சு இருக்கிறாங்க.